கவர்ச்சி மற்றும் அழகு இருந்துமே அதிர்ஷ்டம் இல்லைன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட தமிழ் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கிரண் ரத்தோட். 2000 காலகட்டத்தோட ஆரம்பத்துல தமிழ் சினிமாவுல கவர்ச்சி மற்றும் அழகு அப்படின்னாலே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கிரண் ரத்தோட் தான். அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க. ஜெமினி படத்துல விக்ரம் கூட நடிச்சதின் மூலமா பெரிய அளவுல ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கப்புறமா பல இளைஞர்களோட கனவு கன்னியே இவங்க தான். அதுக்கப்புறமா சில முன்னணி நடிகர்கள் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு. ஆனா ஆரம்ப வெற்றி மாதிரி கிரண் ரத்தோடுக்கு அது தொடர்ந்து கிடைக்கல. அதுக்கப்புறமா இவங்க நடிச்ச கேரக்டர் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. முக்கியமா எல்லா படமும் அட்டர் ஃபிளாப். அதனாலேயே இவங்களோட மார்க்கெட் மொத்தமா சரிஞ்சு போச்சு. சில வருஷங்களே ஹீரோயின் வாய்ப்பு இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களோட அழகுல எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனா சினிமாவுல அதிர்ஷ்டம் இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூனம் பாஜ்வா. தமிழ் ரசிகர்கள் மறக்க முடியாத அழகான நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். சேவல், தெனாவட்டு மாதிரியான படங்கள் மூலமா ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. கிராமப்புறங்கள்லயும் ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களோட ஹைட், இவங்களோட அழகு, திரை கவர்ச்சி அப்படின்னு ஹீரோயினுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இவங்க கிட்ட இருக்கு. ஆனா தொடர்ந்து பெரிய ஹிட் படங்களை இவங்களால கொடுக்க முடியல. பல நடிகைகள் முன்னணி இடத்துக்கு வேகமா போயிட்டு இருக்கும்போது பூனம் பாஜ்வா காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கிளாமரா நடிக்க போறேன் அப்படின்னு அந்த பக்கம் போனாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோயினா நடிக்கலாம் அப்படின்னு அந்த பக்கம் போனாங்க. அதுவுமே இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வேதிகா. வேதிகாவை கண்டிப்பா மறந்திருக்க மாட்டேங்க நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமும் இருந்துச்சு. பரதேசி படத்துல அவங்களோட நடிப்பை அடிச்சுக்கவே முடியாது. இப்ப வரைக்கும் வேதிகாவை தவிர அந்த கேரக்டர்ல யாராலையும் நடிச்சிருக்க முடியாதுன்னு பேசிட்டு வராங்க. அழகு மட்டும் இல்லங்க, நடிப்பு திறமையும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த வெற்றியை தொடர்ந்து பெரிய வாய்ப்பு எதுவுமே வேதிகாக்கு கிடைக்கல. பல நடிகைகள் ஒரு ஹிட் படத்தின் மூலமாவே முன்னணி இடத்துக்கு போயிருவாங்க. ஆனா அந்த அதிர்ஷ்டம் வேதிகாக்கு இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சதா. சதா அப்படின்னாலே ரசிகர்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது அந்நியன் படம் தான். அந்த காலத்துல இளைஞர்களோட கனவு நாயகியா மாறினதுக்கு காரணமும் அந்நியன் படம் தான். இவங்களோட இனிமையான முகம், அழகான சிரிப்பு, நல்ல நடிப்பு இது எல்லாமே இவங்களுக்கு பக்கபலமா இருந்துச்சு. ஆரம்பத்துல அந்நியனுக்கு அப்புறமா சதாக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு படமும் அமையல. நிறைய பேர் தமிழ் சினிமாவோட அடுத்த பெரிய நட்சத்திரமே சதா தான் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பட வாய்ப்புக்கு தவிச்சிட்டு இருந்தாங்க அவங்க. கடைசி டார்ச் லைட் மாதிரியான படத்துல நடிச்சதெல்லாம் மிகப்பெரிய சங்கடம் தான். அந்த படத்துல சதாவை யாருமே எதிர்பார்க்கல. ஒரு கட்டத்துல பட வாய்ப்பே இல்லாம இப்ப இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரேயா சரண். ஸ்ரேயாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுல பல வெற்றி படங்கள் கொடுத்திருக்காங்க. அவங்களோட அழகுக்கு ரசிகர்கள் இப்பவுமே அடிமை தான். ஆனா நீண்ட காலம் இவங்களால நம்பர் 1 இடத்துல இருக்க முடியல. சிவாஜி மாதிரியான பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்ததுக்கு அப்புறமா கூட ஸ்ரேயாக்கு சொல்லிக்கிற மாதிரி பெரிய படம் எதுவுமே ஹிட் ஆகல. அது மட்டும் இல்ல, புதிய தலைமுறை நடிகைகள் வர வர இவங்க அப்படியே காணாம போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் ரசிகர்கள் இவங்களோட அழகை பாராட்டினாலும் இவங்க நினைச்ச அளவுக்கு ஒரு இடத்த தமிழ் சினிமாவுல பிடிக்க முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லக்ஷ்மி ராய். லக்ஷ்மி ராயோட கதையெல்லாம் ரொம்ப ரொம்ப சங்கட்டங்க. தமிழ் சினிமாவுல நீண்ட காலம் இருந்துமே கடைசி வரைக்கும் இவங்களால முன்னணி நடிகையா மாறவே முடியல. இவங்க கிட்ட அழகு, கவர்ச்சி, டான்ஸ்னு எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணு அதிகமா இருக்கு, அதுதான் அவங்களோட ஹைட். ரொம்ப ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. அதனாலேயே சில ஹீரோஸ் இவங்க கூட நடிக்க தயங்கியிருக்காங்க. பல முன்னணி ஹீரோஸ் கூட இவங்க ஜோடி போடாம இருந்ததுக்கு முக்கிய காரணமும் இவங்களோட ஹைட் தான். ஒரு சில படங்கள்ல செகண்ட் ஹீரோயினாகவும், ஒரு சில படங்கள்ல பாட்டுக்கு வந்து ஆடிட்டு போறதும், ஒரு சில படங்கள்ல கிளாமர் ரோலுக்கு மட்டும்தான் லக்ஷ்மி ராயை சூஸ் பண்ணாங்களே தவிர அவங்களால முன்னணி நடிகையா மாற முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மதுஷாலினி. பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. உங்கள எத்தனை பேருக்கு இவங்கள ஞாபகம் இருக்கு? அவனிவன் படத்துல கூட நடிச்சிருப்பாங்களே. அதே மாதிரி கமலஹாசனோட தூங்காவனம் படத்துலயும் நடிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு சில படங்கள் நடிச்சுமே இவங்களுக்கு பெரிய மதிப்பு கிடைக்கல. தமிழ் சினிமாவுல சில படங்கள்ல செகண்ட் இல்ல தேர்ட் ஹீரோயினா தான் நடிச்சிருக்காங்க. தமிழ் தான் நமக்கு ஒத்து வரல, தெலுங்குலயாவது போய் ஏதாவது பண்ணலான்னு அங்க போனாங்க. அங்கேயுமே இவங்க நினைச்ச மாதிரி ஒரு சில பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஆனா முன்னணி நடிகையா மாற முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.